ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு அவர் சேனல் Piriyamudan GVI. இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற ரெசிபி வந்து சேமியா பிரியாணி. ஆமாங்க, சேமியாவில் சிக்கன் சேர்த்து பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த சேமியா பிரியாணிக்கு 1/2 kg சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் எடுத்து வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் சூடானதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் பொன்னிறத்தில் வதங்கினதும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம், புதினா, பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதக்குனதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். பேஸ்டுடைய பச்சை வாசனை போன பிறகு 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் மிளகாத்தூள், அதாவது வெறும் மிளகா, காஞ்ச மிளகா, 2 பட்டை 2 கிராம்பு வச்சு அரைச்சிருக்கிறேங்க. அந்த தூளை சேர்த்து நல்லா எல்லாம் சேர்த்து வதக்கிக்கிறேன். சேமியா பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததும் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற 1/2 kg சிக்கனை இதனோட சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கிரேவியோட நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு சின்ன கப்பில் தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தயிரை இதனோட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். எப்போவுமே சிக்கனோட கர்டு சேர்க்கும் போது சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதனோட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து லிட் போட்டு விட்டுக்கிறேன். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் இந்த சிக்கன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. இதனோட ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். சேமியா பிரியாணிக்கு 200 கிராம்ஸ் சேமியா எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டு லிட் போட்டு மூடிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சேமியா எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, இன்னும் கொதிக்கல. தண்ணி நல்லாவே கொதிக்குது. இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். கூடவே நான் எடுத்து வச்சிருக்கிற சேமியாவையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கிறேன்.
மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மூடி விட்டுட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கலந்து விட்டு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். அதனால் இன்னும் ஒரு 3 நிமிஷம் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சிக்கன் போட்டு செஞ்ச சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வரும்போது எப்பயுமே செய்கிற மாதிரி நார்மல் பிரியாணி செய்யாமல் சிக்கன் சேர்த்து இந்த மாதிரி சேமியா பிரியாணி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.